ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அயன், பொட்டாசியம், கால்சியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த சத்தான முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல பூக்களோடு கிடைச்சா அந்த கீரையை வாங்கிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு பூக்கள் இல்லாமல் தான் கிடச்சிருக்கு. எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற மண், தூசு அதெல்லாம் போகும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கூட்டு செய்கிறதுக்கு நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். சட்டி சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மண் சட்டி சூடானதும் ரொம்ப நேரத்துக்கு சூடு இருக்கும். கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய் நல்லா சிவந்து வந்ததும் இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 10 பூண்டு பற்களும் 15 சின்ன வெங்காயமும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு, வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் கீரை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சி வந்துடும். உங்கள் தேவைக்கு நீங்கள் எவ்வளோ கீரை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், தக்காளி கூட சேர்த்து கீரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கீரை சேர்த்துருந்தோம். இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இந்த கூட்டு செய்கிறதுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு கூட கொஞ்சமாக எண்ணெயும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு சேர்த்து கூட செய்யலாம். பருப்பு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி விட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி விடாதனால கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். சூடான சாதத்து கூட இந்த கூட்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.